இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதுல நான் மிகவும் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை பேசப்படும் போது நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவரும் பலன் அடைய முடியும், உற்சாகம் அடைய முடியும். நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தகர்த்து நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலானாலும் குடும்ப வாழ்க்கையிலானாலும் முன்னேறி செல்வதற்கு இது ஒரு ஏதுவா இருக்கும் என்று நினைத்து இந்த நாளில கூட உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகளின் புத்தகம் Proverbs chapter 23 verse 18. இந்த வருஷத்துடைய 2024 உடைய கடைசி மாதத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ விதமான யோசனைகள், சிந்தனைகள், என்னடா கடைசியில வந்துட்டுமே, இன்னும் ஒரு மாதத்தான இருக்குது, நம்ம புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு இந்த கடைசி மாதம் ஒண்ணுதானே இருக்குது, இன்னும் இந்த வாழ்க்கையில இது நடக்கலையே, அது நடக்கலையே, நான் நினைச்சது ஆகலையே, வாய்க்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் பலவிதமாக யோசனையோடு கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னென்று சொன்னால், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்த, ஆண்டவரே என்ன வாக்குத்தத்தத்தை உடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கணும், எப்படி ஆண்டவரே இந்த கடைசி இந்த எந்த அவர்ல வந்துட்டுக்கிறோம், எந்த இயர்ல வந்துட்டுக்கிறோம் ஆண்டவரே, நான் என்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த ஒரு வார்த்தை தான் என்ன அதிகமாய் தொட்டது. ஆண்டவர் பேசின காரியம் இதுதான், உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. இந்த மாதத்தின் கடைசியில வந்திருக்கிறதான, இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்துல வந்திருக்கிறதான எனக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே முடிவு உண்டு. எந்த காரியத்துக்காக நீங்க ஏங்கி கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியத்துக்காக நீங்க வாஞ்சித்து கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியத்துக்காக உபவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் வாழ்க்கையில நீ நினைக்கிற காரியத்துக்கு முடிவு உண்டு. கர்த்தர் இந்த வருஷத்துல உன் வாழ்க்கையில அந்த காரியத்தை முடிக்க அவர் சித்தமாயிருக்கிறார். கடந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. யோபின் புத்தகம் கடைசி 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைப்படாது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போதெல்லாம் பல தேவைகள், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், பண நெருக்கடிகள் வரும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கும் போது எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த வார்த்தை தான் அதிகமா எனக்குள்ள தொனிச்சுட்டே இருக்கும். அப்ப நான் என்ன ஜெபிக்கிறது, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு, ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா, ஆண்டவரே நீர் என்ன செய்ய நினைக்கிறீரோ அது ஒரு காலம் தடைப்படாது ஆண்டவரே என்று சொல்லி நான் அந்த காரியத்துக்கு ஜெபிக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த வார்த்தைகள் என்னை உற்சாகப்படுத்துகிறது, என்னை தைரியப்படுத்துகிறது. இப்படிதான் இந்த மாதம் முழுதுமா கழித்தேன். ஆனா ஒன்று மட்டும் புரிந்து கொண்டேன், என் ஆண்டவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்னபடியே அவர் இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தார், அதிசயமாய் நடத்தி வந்தார். ஆகாத காரியங்களை கர்த்தர் ஆக வைத்தார். நாங்கள் எதற்காக ஜெபித்தோமோ, எதற்காக நாங்கள் தேவ சமூகத்துல வாஞ்சித்துக் கொண்டிருந்தோமோ, கர்த்தர் அதை நிறைவேற்றினார். கர்த்தருடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்தினார். நான் ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல் தவறாதவர், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோங்கிற மாதிரி நிச்சயமாகவே அவர் என்ன சொன்னாரோ இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை அப்படிதான் நடத்தினார். அதே போலதான் உங்களையும் நடத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக அந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மையுள்ள வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைப்படாதுங்கிற வார்த்தை. அதே போலதான் இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய அங்கலாய்ப்புக்கு ஒரு முடிவு உண்டு, உன்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு, உன்னுடையதான உபவாச ஜெபத்துக்கு ஒரு முடிவு உண்டு. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாள் கர்த்தர் போய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னால் அவர் அப்படியே செய்வார். முடிவு உண்டு என்று சொன்னால் நிச்சயமா இந்த வருஷத்தில் முடிவிலே நீங்க புதிய வருஷத்திலே பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே அந்த காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில சித்திக்கும், அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே நடக்கும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஹalleluya. ஏன்னா அவர் ஜீவன் உள்ளவர். அவருக்கு அவருடைய கண்கள் நம்மை நோக்கமா இருக்கிறது. ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். அவருடைய உள்ள கரத்திலே நம்மை வரைந்து வைத்து அவ்வளவு அழகாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். எவ்வளவு அருமையான தேவன் தெரியுங்களா அவர். நீங்க ருசித்து பாருங்க. தாவீது சொல்ற மாதிரி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ருசிக்கும் போதுதான் அவருடைய அன்பு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய வழிநடத்துதல் எப்படி என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். நிச்சயம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு. உன் பலவீனத்துக்கு முடிவு உண்டு. உன்னுடைய வியாதிக்கு முடிவு உண்டு. ஹalleluya. நீ அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகவே போகாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கர்த்தர் மேல் எவ்வளவு நம்பிக்கை இருக்க தெரியுமா? அவரையே நீ பற்றி கொண்டிருக்கிற தெரியுமா? நீங்க தான் என் கதி ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய பாதத்தை பிடிச்சு நீங்க அழுது செபிக்கிறீங்க இல்லைங்களா? கண்டிப்பா அந்த நம்பிக்கை வீண் போகவே போகாது. சங்கீதம் 62 அதிகாரம், சங்கீதம் 62 அதிகாரத்துல 5 வசனத்துல வாசிக்கிறோம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே தன் ஆத்துமாவுக்கு பேசிக் கொள்ளுகிறார். ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவரால் வரும். நீ என்ன நம்பிக்கொண்டு இருக்கிறாயோ, நீ எது எது நடக்கணும்னு சொல்லிட்டு நம்பிக்கொண்டு இருக்கிறாயோ, அது அவரால வரும். இந்த 24ஆம் வருஷம் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வருகிற ஒரு வருஷமாக மாறும். உன் குடும்பத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு வருஷமாக மாறும். கர்த்தருடைய பிள்ளையே, ஆயிற்றே இந்த கடைசி மாதத்துல வந்துட்டுமே நினைக்காதீங்க. நிச்சயமாகவே நான் நம்புகிறது அவரால வரும். நீ நம்புகிற காரியம் அவரால வரும். யார் அவர்? அண்ட சராசரத்தை உண்டாக்கின கர்த்தர். அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை ரட்சிப்பின் பாதையில நடத்துகிறவர் உண்மை உள்ளவர். உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நிச்சயம் உங்களை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்னும் தைரியப்படுவோமா? இன்னும் தைரியம் அடைவோம், இன்னும் நாம் உற்சாகம் அடைவோம். நிச்சயமாகவே இந்த மாதம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாக மாறப்போகிறது. இன்னும் நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம், உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீணாக போகவே போகாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ மனுஷரை நம்பினால் அது வீணாகிவிடும். நீ மற்ற பொருள் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால், பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் அது வீணாக போயிடும். ஆனா நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் உன் நம்பிக்கை வீணாக போகவே போகாது. ஹல்லேலூயா. ரோமர் எழுதின நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். பாருங்க, இது யாரை குறித்து சொல்றதுன்னா ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுக்கு பாருங்க, கீழே வாசிக்கிறோம், அவன் விசுவாசத்தினால பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கு பாருங்க. நான் 100 வயசா இருக்கிறேன், என்னுடைய பலனெல்லாம் செத்து போயிடுச்சு, சாராளுடைய பலனும் அதாவது சரீரமும் செத்து போயிடுச்சு என்று சொல்லி அவருடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு என்பதையும் அவன் எண்ணாதிருந்தான். ஆபிரகாம் நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு உதாரணமா இருக்கிறார். அவருடைய சரீரமும் செத்து போயிடுச்சு பாருங்க. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும், அவருக்கு நல்லா தெரியும் என் சரீரம் செத்து போயிடுச்சு, இதுக்கு மேல நான் ஒரு பிள்ளை பெறுவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல, முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறார். ஆனா இருக்கிறதே அவர் என்ன செய்யலையா, தன் சரீரம் சாராளுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்படின்னா என்ன பாக்குறோம்னா, நான் 100 வயசு, என் சரீரம் செத்து போயிடுச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கவே இல்லை. அதுதாங்க நம்பிக்கை.
அதுதாங்க கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தை மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்னார். வயசு ஒரு பொருட்டே இல்ல, பொருள் ஒரு பொருட்டே இல்ல, பணம் ஒரு பொருட்டே இல்ல. ஆபிரகாமுக்கு வயசு ஒரு பொருட்டே இல்ல. கர்த்தர் ஆபிரகாம், புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு கல்லுகளினால பிள்ளைகளை உண்டாக்க முடியும் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளையே, அது ஒரு பொருட்டே இல்ல. நீங்க கவலைப்படுறீங்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த வருஷம் கூட எனக்கு குழந்தை இல்லாமையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா? உன் வயசு ஒரு பொருட்டே இல்லை, உன்னுடையதான சரீரம் ஒரு பொருட்டே இல்லை. என் ஆண்டவரால முடியும், அவரால் முடியும். அந்த நம்பிக்கை அவர் மேல் வைத்து விடு. அவரை நீ முழுமாய் பற்றிக்கொள் சகோதரியே. நிச்சயமாக கர்த்தர் உன் கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பார், உனக்கு குழந்தையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னும் வாசிக்கிறோம், அதுக்கு பிறகு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் சரீரம் செத்து போயிடுச்சுன்னு அவன் இருந்தாலும் அதை அவன் நினைக்காம, என் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் முழு நிச்சயமாய் நம்பி. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விசுவாசம்? பாத்தீங்களா ஆபிரகாமுக்கு? சரீரம் பலவீனம் எல்லாமே ஒண்ணுமே இல்லைன்னு போயிடுச்சு, ஆனா அதை நினைக்கல. அவரே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அவர் நம்பினார். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். அது முழுதுமார் நம்பி அவர் தேவனுடைய விசுவாசத்தில் வல்லவனானார். இன்னைக்கு விசுவாசிகளின் தகப்பன் யார் என்று சொல்லுகிறோம்? ஆபிரகாம் என்று சொல்லுகிறோம். அவருடைய விசுவாசம் எவ்வளவு பெருசு பாத்தீங்களா? ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. கீழே வாசிக்கிறோம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்காக மட்டும் எழுதப்படல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு, உனக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல வந்துட்டுமே சொல்லி கலக்கத்தோடு தூக்கத்தோடு, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, சரியான சம்பள உயர்வு இல்லை, என்னுடைய படிப்புல தோல்வி, என்னுடைய குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, என்னுடைய வேலையில முன்னேற்றம் இல்லை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பண நெருக்கடி, எங்க பார்த்தாலும் துக்கம் என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கீங்களா? அது சொல்றாரு, உனக்காகத்தான் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது, உனக்காகத்தான் ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீ வாசித்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்புகிறது. உன் வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை நம்ப கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். 24 வசனம் வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். தேவன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறீங்களா? நாமும் ஒரு நாளில் எழுப்பப்படுவோம் என்று விசுவாசிக்கிறீங்களா? அது நமக்கும் ஆபிரகாமுக்கு பண்ணினது போலவே உனக்கும் நடக்கும். நீயும் கர்த்தரை பற்றிக்கிறது உண்மையானால் உன் வாழ்க்கையில கூட அது நடக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில கூட கர்த்தர் அப்படியே செய்வார். உன் வாழ்க்கையில கூட கர்த்தர் அப்படியே முன்னெச்சரிக்கைகளை கொடுப்பார். வயசு ஒரு பொருட்டு இல்ல, பணம் ஒரு பொருட்டு இல்ல, செல்வம் ஒரு பொருட்டு இல்ல, எதுவுமே இல்லாம இருந்தாலும் சரி, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பாவிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். உன் வாழ்க்கையில கூட கர்த்தர் அப்படி செய்வார். சோர்ந்து போகாம தைரியமாக விசுவாசத்தோடு கூட இந்த டிசம்பர் மாதத்துல கால் வைத்து நடப்போமா? முன்னேறி செல்வோமா? ஹல்லேலூயா. இன்னும் ரோமர் 8 அதிகாரம் 24 வசனத்துல வாசிக்கிறோம். ரோமர் 8 அதிகாரம் 24 வசனம், அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. காணப்படுகிறத நம்புறது நம்பிக்கையே இல்ல. கண்ணில் பார்த்துட்ட பிறகு நான் நம்புறேன்னு சொன்னா நம்புறேன் என்ன, நம்ப கட்டி போனா என்ன, அதான் பார்த்துட்டுமே, அது நம்பிக்கை இல்ல. ஆண்டு வசனம் என்ன சொல்லுகிறது? நம்பிக்கை இல்லை, ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? ஒருத்தர் பார்த்துட்ட பிறகு அதை நம்புறதுனால என்ன பிரயோஜனம்? அவன் நம்ப வேண்டுவது என்ன? அதனுடைய பலனே இல்லை. நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். காணாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசியில் எனக்கு அதை கொடுப்பார் என்று
சொல்லி நீங்க நம்பிக்கையோட இருப்பீங்கன்னு சொன்னா அதை பெற்றுக்கொள்வதற்கு, அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். பொறுமையோட காத்திருப்போம். தேவன் நிச்சயமாய் நமக்கு அதை கொடுப்பார். ரோமர் 15 அதிகாரம் 4 வசனத்துல வாசிக்கிறோம். ரோமர் 15 அதிகாரம் 4 வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமைனாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு, நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது. ஆபிரகாமை குறித்து எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் நமக்கு போதனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்ம நிச்சயம் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 3 வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தரோ உண்மை உள்ளவர். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 3 வசனத்துல உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 3 வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீவன் என்று விலக்கி காத்துக் கொள்வார். கர்த்தர் யார் தெரியுமா? உண்மை உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். அவர் உண்மை உள்ளவர். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், போன வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதி அன்னைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறலையே நினைக்கிறீங்களா? நிச்சயம் நிறைவேறும். இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நிச்சயம் அது நிறைவேறும். கர்த்தருடைய பிள்ளையே, அது ஒரு நாளும் வீணா போகாது. ஹல்லேலூயா. அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீவன் என்று விலக்கி காத்துக் கொள்வார். எபிரேயர் 6 அதிகாரம் 19 வசனத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 6 அதிகாரம் 19 வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. அதாவது நமக்கு நம்ம வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. நங்கூரமா இருக்கிறது. ஒரு கப்பல் போனோம்னா அந்த நங்கூரத்தான் ரொம்ப முக்கியமானது. அதுபோல நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்முடைய ஆத்துமாவுக்கு நங்கூரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் எபிரேயர் 11 அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது விசுவாசிகளின் தகப்ப பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது 1 அதிகாரத்துல 1 வசனத்துல வாசிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகள் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். பார்க்கிறது இல்லை, ஆனா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. என் தேவன் செய்ய வல்லவர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் இந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கும் போதே அவர் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார். விசுவாசத்தினால நோவாவை குறித்து பார்க்கிறோம், ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம், சாராளை குறித்து பார்க்கிறோம், அதுக்கு பிறகு ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம், யாக்கோபு, யோசேப்பு, மோசே, இப்படி பல பாருங்க. ராகாப் என்னும் வேசி கூட இந்த இடத்துல விசுவாசிகளின் பட்டியல வந்துட்டாங்க. அவருடைய விசுவாசம் தாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க, யாரா இருக்கீங்க, அது இல்லைங்க முக்கியம். நீங்க விசுவாசிங்க, நம்புங்க. நீங்க நம்பி பாருங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நம்பிக்கை கொஞ்சம் வளரட்டும், இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நம்பிக்கை பெரிதாகட்டும், இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அவரை பற்றி கொள்ளுகிற பற்றுதல் பெரிதாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் கூட அவர் சமூகத்துல ஜெபிக்கிறது கொஞ்சம் அதிகரிச்சுக்கோங்க. இன்னும் அடு சமூகத்துல அதாவது பரிசுத்தமாய் காத்திருக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், கொஞ்சம் உபவாசத்தை கொஞ்சம் அதிகரிச்சுக்கலாம், கர்த்தர் மேல் உள்ள பாசத்தை கொஞ்சம் அதிகரிச்சுக்கலாம், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை கொஞ்சம் அதிகரிச்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனம். நிச்சயமாகவே முடிவுண்டு. நீங்க எந்த காரியத்திலும் எடுத்துக்கோங்க, சொல்லுங்க, நிச்சயமாகவே இந்த காரியத்துல எனக்கு முடிவுண்டு, நிச்சயமாகவே எனக்கு ஒரு முடிவுண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா நான் யார் மேலேயும் நம்பிக்கை வச்சில்ல, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஆனபடினால என் நம்பிக்கை வீண் போகாது. சாலமோன் அழகா சொல்றாரு, கர்த்தர் நிச்சயமாகவே முடிவுண்டே, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எதற்காக நீ கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கிறாயோ அந்த நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை பிள்ளைங்க, நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அது இந்த வார்த்தை எனக்கும் தான்.
நானும் பல காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயம் இந்த வருஷத்துல முடிவுல கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் எங்க சபையிலும் எங்கள் குடும்பங்களிலும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன். அதுதான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எனக்கும் நமக்கும் இது ஒரு பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அருமை ரட்சகா, இந்த நல்ல காலவேளை இரவு வேளைக்கு நன்றி ராஜா. தேவ சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலும் கூட ராஜா நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன இந்த நல்ல ஒரு வார்த்தைக்கா நன்றி. ஆணித்தரமாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கா நன்றி ராஜா. எங்கள் உள்ளத்துல கத்தா ஊடுருவி சென்ற இந்த வார்த்தைக்கா நன்றி சுவாமி. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இந்த வசனத்தின் மேல் நாங்க அப்படியே சார்ந்து பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். போன மாதம் முழுது எங்களை நடத்தினீர் அல்லவா, அதே போல இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவு உண்டு. எந்த காரியத்துக்காக நாங்கள் செய்யணும்னு எதிர்பார்த்து நாங்கள் பொறுப்படுகிறோமோ அதுக்கு ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையோட உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நடத்துவீராக. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நடத்துவீராக. அவளை தைரியப்படுத்த, உற்சாகப்படுத்தும், காலுண்டி நிற்க உதவி செய்ய ஆண்டவரே. புதிய வருஷத்துல பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே நாங்கள் இன்னும் ஆண்டவரே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுவில நடந்து கழுகளை போல செட்டைகள் அடித்து எழுப்புவார்கள் என்று சொன்னீர் அல்லவா, அதே போல நாங்கள் எழுப்பும்படியாக ராஜா செட்டைகளை அடித்து எழுப்பும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். புது வருஷத்துல புதிய சிருஷ்டிகளாக, புதிய பிள்ளைகளாக, உற்சாகமடைந்த பிள்ளைகளாக, வெற்றி உள்ள பிள்ளைகளாக கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தும் அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த டிசம்பர் மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.